பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து கொடிகளை வந்து கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. கொடி வேண்டிட்டோம் போகிறோம். நாகை கிராமத்தில் தமிழர் சிங்களவர் என்ற எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றாக மகிழ்வாக இலங்கையின் 27வது சுதந்திர நாளை மகிழ்வாக சிங்களர் தமிழாக இப்படியும் காட்டக்கூடாது அப்படிங்களா? பொடியை தூக்கி போடுங்க. நிப்பார் மோத்த பிடிங்க. ஓகே.
மக்கள் அனைவரும் இம்முறை புதிதாக ஒரு முன்னணி ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக ஜாதி மத சாதி பாகுபாடு இல்லாத ஒரு இன முரண்பாடு இல்லாத நமது இலங்கை என்ற ஒரு தொனிப்பொருளில் நாம் நமது சுதந்திர தினத்தை சுதந்திரமாக கொண்டாடுகிறோம். இத்தனை வருட காலங்களும் இனவாதம் தூண்டும் அரசியல்வாதிகள் நம்ம இந்த சுதந்திர தினத்தை அனுஷ்டிக்க விடாமல் நமக்கு சிங்கள மக்கள் விரோதம், அவர்கள் நம்மை தாக்குகிறார்கள், அவர்களும் நாங்களும் பகைவர்கள் என்று சொல்லி ஒரு போர்டர் ஒன்றை போட்டிருந்தாங்க உலக காலமும். ஸோ இது வளர்ந்து வரும் எங்களுடைய ஜென்ரேஷன் வந்து இனி இதெல்லாம் நாங்கள் வந்து செய்ய மாட்டோம். எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இன ரீதியான மத ரீதியான எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். யாரும் இன்றைய தினம் கருப்பு நாள் என்று கடைகளை மூடாமல் எல்லோரும் சுதந்திரமாக உங்கள் கடைகளுக்கு முன்னே இந்த கொடிகளை பறக்க விட்டு உங்கள் சுதந்திர தினத்தின் வெளிப்பாட்டை வெளிப்படுத்துங்கள். எங்களுடைய இலங்கை தேசத்தினுடைய இலங்கை திருநாட்டினுடைய 77வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு எங்களுடைய இனம், மதம், மொழி, சமயம் எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒற்றுமையாக இலங்கை நாட்டிலே நாங்கள் எல்லோரும் வாழ்வதற்கு இந்த சுதந்திர தின நல்ல நாளுக்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் மதுகுருமாக எல்லோரும் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கை சுதந்திரமடைந்து 77வது வருடம். இந்த ஆண்டிலிருந்து நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் நேர்மையாகவும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதுக்கு பிறகாவது நாங்கள் ஒத்துமையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போமாக. எமக்கு இதிலிருந்து நாங்கள் ஜாதி பேதம் நெத்துவ அப்பி சந்தோஷம் இந்த අපේ දෙයියාව අපි ප්‍රාර්ථනා කරනවා. සියලුම හින්දු, සිංහල, ඒ වගේම ඉස්ලාම්, ඒ වගේම කතෝලික හැම ජනතාවම එක රාශී වෙලා 77 වෙනි ජාතික නිදහස් දවස අද මේ යාපනයේ පුරවරේ ඉඳගෙන සමරනු ලබනවා. අපි සියලු දෙනාටම රත්නත්‍රි ආශිර්වාදයේ ප්‍රාර්ථනා කරමින් සිංහල, හින්දු, කතෝලික, ඉස්ලාම් සියලුම ජන වර්ගයාට සන්තෝෂයෙන් සතුටින් සෞභාග්‍ය ලෙස ජීවත් වෙන්න හැම දිනාටම ආශිර්වාදය වෙන්න කියලා අපි හැම දිනාටම සෙත් ප්‍රාර්ථනා කරනවා. 77வது சுதந்திர தினத்தை எந்த விதமான மத இன வேறுபாடு இல்லாமல்
நாங்கள் இந்த நாளிலே கொண்டாடத்தக்கதாக எங்களுக்கு கிடைச்ச இந்த சலாக்கியத்துக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையான சுதந்திரம் என்பது மனிதனுடைய உள்ளத்திலே வர வேண்டும். நான் எனக்கு என்னுடையது என்பதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக பிறருக்காக நாங்கள் சிந்தித்து செயலாற்றும் பொழுது எங்கள் மத்தியிலே எங்களுடைய அழகான நாட்டிலே உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய சமுதாயத்திலும் எங்களுடைய தேசத்திலும் ஒருமைப்பாட்டிலே நாங்கள் ஓங்கி இந்த அழகான நாட்டை கட்டியெழுப்ப எல்லா விதமான வேறுபாடுகளை மறந்து இறைவன் இயேசு சொன்னது போல உன்னை போல உன் பிறனை நேசி என்ற அந்த திருவாக்கின்படி நாங்கள் வாழ இறைவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. மறுபடியும் 77வது சுதந்திர தின வாழ்த்துக்களை யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் இன மத மொழி பேதங்களின்றி சுதந்திர ஐக்கிய இலங்கையிலே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற இந்த சுதந்திர செய்தியை எல்லோருக்கும் கூறிக்கொண்டு இன்றைய சரியான சூழ்நிலையானது உருவாகி இருக்கின்றது என்று எல்லோரும் நம்புகின்றோம். எனவே எங்களுடைய எல்லா மத குருவாரும் சேர்ந்து இந்த சுதந்திர இலங்கையுடைய 77வது சுதந்திர தினத்தை எங்களுடைய ஆசையை கூறிக்கொண்டு எங்களுடைய ஆசையை கூறி அமைகின்றோம். நன்றி. இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக நம் அனைவருக்கும் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய திருநாட்டில் 77வது சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் அமைதி சமாதானம் நிலவ வேண்டும் என்றும் புதிய அரசினுடைய திட்டமாகவும் இருக்கின்றது. இந்த புதிய அரசினுடைய முதலாவது இந்த சுதந்திர தின நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய நாட்டில் சமூக மக்கள் வாழுகின்றோம். எல்லா மக்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இன்று போல் என்றும் வாழ வேண்டும் என்று இந்த சுதந்திர தினத்தில் சுதந்திர தின வாழ்த்தாக நான் இந்நேரம் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். யாழ் மாவட்டத்திலே ஐக்கிய இளைஞர் இயக்கம் சார்பாக நாம் யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து இளைஞர் யுவதிகள் மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து 77வது சுதந்திர தினத்தை இம்முறை நாம் எந்தவித சாதி பாகுபாடு இல்லாத, அரசியல் ரீதி இல்லாத, மத ரீதி இல்லாத எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த நடைபவனி ஒன்றை மேற்கொண்டுள்ளோம். இது இந்த ஆண்டு மட்டுமல்ல, வருகின்ற ஒவ்வொரு ஆண்டுதோறும் இதே போன்று அரசியல் ரீதி எந்த ஒரு இன ரீதியான வன்முறைகளும் இல்லாமல் சரிசமமாக நாம் எல்லோரும் ஒற்றுமையான ரீதியில் கொண்டாடுவோம். 25 77வது சுதந்திர தினத்தில் வந்துட்டு ஐக்கிய இளைஞர் இயக்கத்தினூடாக வந்துட்டு நாங்கள் எல்லோரும் வந்துட்டு 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடுறதை முன்னிட்டு வந்துட்டு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. 1948ஆம் ஆண்டு வந்து எங்களோட இலங்கை வந்துட்டு சுதந்திரம் அடையும் போது வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை இருந்ததோ அதே மாதிரியான ஒரு மனநிலைமையில் இன்றைய தினம் வந்துட்டு மக்கள் எல்லோரும் வந்துட்டு இனமத சாதி வேறுபாடு இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இனி வரக்கூடிய ஆண்டுகள்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் வந்து சுதந்திர தினம் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு கொண்டாடப்பட வேண்டும் என்றது வந்துட்டு இளைஞர்களாகிய எங்களுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இனிவரும் நாட்களில் அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆட்களாக நாங்களும் வந்துட்டு முன்னிற்போம் என்றதிலையும் வந்துட்டு எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்றதையும் சுதந்திர தினம் என்று வந்துட்டு இனிவரும் நாட்களில் வந்துட்டு சுதந்திர தினமாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டும், எந்த ஒரு தடையும் இல்லாமல் வந்துட்டு வரும் நாட்கள்லையும் வந்துட்டு அது சுதந்திரமாக கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதுக்கு இளைஞர்களாகிய நாங்கள் எங்களால் முயன்றளவு மேக்சிமம் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்கிறோம். சந்தோஷம். உண்மையிலே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எல்லாரையும் சந்தோஷமாகவும் ஆற்று முகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பயத்தையும் வந்துட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ வளமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படியா வந்துட்டு ஒன்றிணையும் போது வந்து ஒரு பயம் ஒன்று இருக்குங்க கண்டிப்பாக வந்துட்டு என்ன நடக்குமோ இது நடக்குமோ அப்படின்ற மாதிரிக்கு. ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெருமளவில் வந்துட்டு பாதுகாப்பு கூட வந்துட்டு யாருமே இல்லாத மாதிரிக்கு வந்துட்டு ஆற்று முகத்துலேயுமே வந்துட்டு ஒரு பயம் இல்லாத மாதிரியான ஒரு சுதந்திரத்தை வந்துட்டு கண்ட வகையில் வந்துட்டு உண்மையான ஒரு சுதந்திர தினத்தை வந்துட்டு 2025 நாங்கள் கொண்டாடி இருக்கோம் அப்படின்ற வகையில் சந்தோஷம். எங்களுக்கு வந்து இந்த காணாமல் போன உறவுகள், உருளியை தவிச்சு வாழ்கிற அப்பா, உருளியை தவிச்சு வாழ்கிற அம்மா, அதுகளுக்கு ஒரு முடிவுண்டு அனுரா செய்வார். அந்த ஜனாதிபதி அவர் செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். அது எங்களுக்கு செய்தரவணும். எங்களுக்கு தமிழருக்கு எந்த உதவியும் தேவையில்லை. காணாமல் போன பிள்ளைகளை மீட்டு தர வேணும். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்ற ஒரு முடிவு எங்களுக்கு தேவை. அது மட்டும்தான்.
அதுக்காகத்தான் இந்த வெயில்லையும் நாங்கள் இங்கே வந்தது காரணம் எங்களோட பிள்ளைகள் வெறுமண்டு தாயை பார்க்காம பிள்ளைகளை பார்க்காம தாயும் கணவனை பார்க்காம மனைவியும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவு அதிமீது ஜனாதிபதி அனுரகுமார அவர் செய்து தருவாரா என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு காணாம எங்கட ஊரில் காணாம போன பிள்ளைகள் எங்கே போனார்கள்? நீங்கள் தானே கொண்டு போனீங்க. கொண்டு போன பிள்ளைகள் எங்கே? அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து தாருங்க எங்கள்கிட்ட. அதுதான் எங்களுக்கு வேணும். நாங்கள் பிச்சை எடுத்தாலும் ஒரு நேரம் சாப்பிடுவோம். அந்த பிள்ளைகள் எங்கே? இனி அந்த பிள்ளைகளை நாங்கள் தேடி எடுக்க இயலாது. அந்த பிள்ளைகள் எங்களுக்கு வேணும். அனுரகுமார திசாநாயக்கர் சொன்னார் காணாம பிள்ளைகளை மீட்டு தருவோம்ண்டு. ஆனால் இதுவரைக்கும் அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லை. அந்த பிள்ளைகள் இறந்தார்கள்னு சொன்னால் அதுக்கு மரண சர்டிஃபிகேட் வேணும். அவர் இறக்கிறதுக்குரிய காரணம் ஏன் இறந்தார்கள்? இராணுவத்தில் தானே கொண்டு போனது. இராணுவம் என்ன செய்தார்? அதுக்குரிய முடிவு எங்களுக்கு இப்போ வந்திருக்கு. ஜனாதிபதி தர வேணும். இந்த பிள்ளைகளை எங்களுக்கு தர வேணும். பிள்ளைகள் வேணும் எங்களுக்கு. இப்போ காசை தந்து பிள்ளைகளை இருக்கிறாங்க இல்லையென்று சொல்கிறது எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் வேணும். காணாமல் போன எங்களோட ஊரில் இருந்து காணாமல் போன 12 பிள்ளைகள் எங்கே? அந்த பிள்ளைகள் எங்கே? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். அனுர அரசாங்கம் எல்லா அரசாங்கமும் எங்கள்கிட்ட கேட்டது உங்களோட பிள்ளைகளை கொண்டாந்து தாரமண்டு. எங்களோட பிள்ளைகள் எங்கே? அதைத்தான் கேட்குறேன். அதுமாரி ஜனாதிபதி அனுரா எங்களுக்கு கொண்டு வந்து முன்னெடுத்து தர வேணும்.